சாமினி எப்படின்னா வர. ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நோபிலாக். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, நம்ம பைக் வந்து தேர்ட் சர்வீஸ் வந்து விட போகிறோம். பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு சர்வீஸ் வந்து மிஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4th சர்வீஸ் அந்த மாதிரி கணக்கில் வரும். எப்படின்னு தெரில. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பைக்கில் இருக்குது. ஸோ அது என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் போக போக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஏன்னா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க பைக் வந்து எடுத்துகிட்டு கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து டைம் வந்து அரௌண்ட் வந்து 9:30 சம்திங் வந்து ஆகுது. ஸோ வாங்க கிளம்பி போய் பார்க்கலாம். கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணலாமா? When there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. ஹலோ கைஸ், ஸோ ஓரளவுக்கு டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாச்சு. நம்ம ஊர்லலாம் பயங்கரமாக வண்டி ஓட்டுவாங்க, எல்லாருமே ரேசர்ஸ். அந்தளவுக்கு சூப்பரான வெல் ட்ரெயினர்டு பைக் ரைடர்ஸ் இங்கே இருக்கிறவங்களாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன், நாட் ஃபார் ஷுவர். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எங்கன்னா இப்போ சர்வீஸ் சிம்பிள் காட்டியாச்சு. 6155. ஆக்சுவலாக 6000 கிலோமீட்டர் டச் பண்ண அடுத்த செகண்டே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 300 to 400 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குன்னு தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. இந்த சர்வீஸில் வந்து நான் மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டங் டங் டங்குன்னு ஒரு சவுண்டு வருது. மெயின் அதுதான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்த ஆடி மாதன்றதுனால காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கைஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. நாம் தான் எங்கேயுமே டூருக்கு போகிறது இல்லையா, அப்போ என்னத்துக்கு பைக்கை ரெடி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து சர்வீஸ் விடுறேன். இந்த காரணத்தை நான் அப்புறமாக சொல்கிறேன். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஹைவே போன பிறகு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சாமினி எப்படின்னா வர. ஸோ கைஸ், ஹைவேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். செம்மையாக காற்றடிக்குது. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காலையிலன்னு இல்லை, நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து புக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆப்பில். ஸோ ஆப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா புக்கு வந்து ஆகலை. சம்பவமாக பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். லைட்டை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக கொஞ்சம் மேலே ஏற்றினா போதும், பக்காவாக இருக்கும். டிஸ்க்கு பேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுமா இல்லையான்றதை நம்ம சர்வீஸ் சென்டரில் கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கற்கருன்னு சவுண்டு வருது. மேக்ஸிமம் வந்து இன்ஜின் ஆயில் டாப் அப் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செயின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாய்ஸ் கேர் வருது எக்ஸ்பல்ஸில். அது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐ பட்டனில் தரேன். இன்கேஸ் நீங்கள் யாரும் இன்னும் பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. நிறைய விஷயம் அதில் பேசியிருந்தோம். டிஸ்க் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணாங்க. ஏன்னா டிஸ்க் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ விட்டு வேலையை பாரு ப்ரோ, எல்லாமே காசு பணம் தான் ப்ரோ அப்படின்னாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் காசு பணம் தான் வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, எந்த விஷயம் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் நம்ம கூட இருக்கும்போது இந்த காசு பணம்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு வந்து தூசு மாதிரி. அது இது ப்ராக்டிக்கலி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம பைக்கே நம்ம கூட எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, கான்ஃபிடென்ட் லெவல் வரும்ல, அந்த மாதிரி தான். ஸோ என் பைக் என் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு அப்படின்னா, இப்போ அதே பைக் உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? தட் இஸ் தி லைஃப் பிரதர். எல்லாத்துக்குமே ஒரு பெட்டர் சாய்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் தோ பைக் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், எனிதிங் அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ஓகே இதெல்லாம் இது இன்னொன்று இருக்குது
அந்த மாதிரி போகணும்னு நினச்சாக்கா அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஓகே இதெல்லாம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இந்த பைக்கை விட இந்த பைக் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு. ஆனால் அந்த பெட்டருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைக் இருக்குது அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பைக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாக்கா, அது வந்து நம்மளுக்கு நம்ம நினைக்கிறத விட அதிகமாகவே நம்மளுக்கு அது கொடுக்கும். அதுதான் நான் லைஃபும் பைக்கு நான் தனியாக பிரிக்கலை. ஸோ ரெண்டுத்தையும் நான் சேமாக தான் சொல்கிறேன். இப்போ இந்த பைக் எனக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குது, அதுக்காக நான் இந்த பைக்கை வந்து நான் விட்டுட்டு போக முடியுமா? ஏன்னா இது நான் ஆசைப்பட்டு வாங்கின பைக். கைஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக் வந்து வாப்ளிங் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்க. இங்கே பாருங்கள், நான் 64 போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 67 68 போயிட்டேன். ஓகே இருங்க, அவர் பக்கத்தில் இருக்கிறாரு. ஸோ இது யாருன்னு ட்ரை பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரிலாம். இப்போ பாருங்கள், நான் 66 67 போயிட்டு கை விட்டேன்னு வச்சுங்க, பாருங்கள் ஆடுது பாருங்கள் ஹேண்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து வாப்ளிங்கில் இருக்குது. இதை நான் லாஸ்ட் டைமே ரெடி பண்ண சொன்னேன், ஆனால் அவர் ரெடியே பண்ணலாம் அவனுங்க. ஓகே கைஸ், சர்வீஸ் சென்டர் கிட்ட வந்துட்டோம். இல்லை உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு? அப்படி இல்லை சார், ஓட்டக்கூடிய ஆளாக இருந்தால் தான் ஓட்டுவாங்க. ஏன்னா லாங் டிரைவ் போகிறவங்க ஆள் இருந்தால் ஓட்டுவாங்க, கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. இல்லை லோக்கலில் ஓட்டுறவங்கனாக்கா மாற்ற மாட்டாங்க. அப்படின்னா மாற்றிடுங்க. எனக்கு இது சென்டர் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப இடிக்குது, பின்னாடி யாருன்னா பில்லியன் உக்காந்தா. அதுக்கப்புறம் வந்து இது டிஸ்க் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது செக் பண்ணிக்கிங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சவுண்டு வருது, டக் டக்குன்னு சவுண்டு வருது. ஓகேங்களா? அதே மாதிரி பைக் வந்து வாபிள் ஆகுது. இது டிஸ்க் பேட் சேஞ்ச் பண்ணுமான்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க. செயின் வந்து செக் பண்ணிக்க சொல்லுங்கள். லூப் அடிக்குவாங்க சார். லூப்பா? ஓகே செக் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டு லூப் அடிக்குவாங்க. ஓகே ஓகே. நீங்கள் பாலிஷ் போடுறீங்களா பைக்குக்கு, அப்போ டிஸ்க்குக்கு மட்டும் போடாதீங்க சொல்லுங்கள், அடிக்க வேணாம். ஸோ பைக் வந்து ஈவினிங் தான் கிடைக்கிட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் கண்டினியூ பண்ணுறேன் பைக் ரைடான ஒன்று. ஸோ இப்போ மாமா வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ பைக் வந்து சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு எடுத்தாச்சு. வீட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு என்ன ஆச்சுன்றது சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டிங்கனாக்கா ஓகே ஆவரேஜ் தான். பட் ஆனால் வாப்ளிங் வந்து அப்படியே தான் இருக்குது. நான் டிஸ்க்குக்கு வந்து டிஸ்க்குக்கு வந்து அந்த ஆயில் ஸ்ப்ரே அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் ஆனால் அடித்து வச்சுருக்குறாங்க. பிரேக் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கைஸ், மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹலோ கைஸ், ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் பில்லு. ஸோ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன மாற்றினாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாஷர் ப்ளக்கு ட்ரெயின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதோட காஸ்ட்டு வந்து ₹7.50 சம்திங். அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹1150. அதுக்கப்புறம் லேபர் வந்து கிடையாது, அடிஷ்னல் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது ஐ திங்க் செயின் லூப் தான் இருக்கும். ₹60 வந்து செயின் லூப். டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ₹1218 வந்து பார்த்திங்கனாக்கா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த சர்வீஸ்க்கு, தேர்ட் சர்வீஸ்க்கு. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய் பாய், டேக் கேர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.